பாலித்தீன் பயன்பாடுகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கடைகளில் அது முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணுறது என்னன்னாக்கா, அவங்க தயாரிக்கிற நிறுவனம் வந்து அது நிறுத்தினா தான் நாங்கள் இதுங்க ஸ்டாப் பண்ண முடியும். நாங்கள் ஸ்டாப் பண்ணோம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் தயாரிக்கிற கம்பெனிங்களே அங்கே நிறுவனமே அதெல்லாம் நிறுத்தினா தான் நாங்கள் அது இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்டாப் ஆகிடும். அரசாங்கம் அந்த டைமில் பிளாஸ்டிக் பயன்படுத்த வேணாம்னு சொல்லும் போது மட்டும் சட்டப்பூர்வமாக வந்து கடைக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சில சம்மந்தப்பட்டவங்க வந்து பிளாஸ்டிக் மறைச்சி வைக்கிறாங்க. அவங்க அந்த அதிகாரிங்க வந்து போயிட்டுக்கப்புறம் திரும்பி வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. மஞ்சள் பை விழிப்புணர்வு எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லி அரசாங்கமே பயன்படுத்தி சொன்னாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமிங் வரைக்கும் தான் அதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக்னு ஒரு இதால் வந்து என்னன்னாக்கா மாவட்ட ஜீவனம் கால்நடை ஜீவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருளை சாப்பிட்டு நிறைய ஜீவனங்களை வந்து அழிஞ்சு போகுது. பிளாஸ்டிக் தடை பண்ணுறது நல்ல விஷயம் தான். எங்களுக்கும் என் பசங்களுக்கும் ஃபியூச்சருக்கும் நல்ல விஷயம் தான். அதுக்கு மாற்று வழி ஏதாச்சும் கவர்மெண்ட் எதானே எங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கவரு துணிப்பை தான் எடுத்துன்னு வர வேண்டியதாக ஒரு கஸ்டமர் எடுத்துன்னு வர்றதில்ல. அதுக்கு ஏதாச்சும் எங்களுக்கு வேறு கவர் இருந்தாங்க நாங்கள் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குற மாதிரி ஈஸியாக இருக்கும். கவர் செக்கிங்க்கு வரும்போது நாங்கள் பார்த்து பிடிச்சா எங்களுக்காக 1000 கொடு 2000 கொடு ஃபைன் போடுறாங்க. ஆகையால் நாங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேப்பர்லேயே கட்டி கொடுக்குறோம். இந்த கவருக்கு பதிலாக மாற்றாக ஏதாச்சும் ஒரு துணிப்பை கொண்டு வர சொல்கிறோம். ஒரு சிலர் எடுத்துகிட்டு வராங்க, ஒரு சிலர் கொண்டு வரதில்லை. அவங்களுக்காக நாங்கள் ஒரு பேப்பர்லேயே நூல் சுற்றி பழைய மாதிரி கட்டி கொடுக்குறோம். அரசு வந்து திடீர்னு வந்து அந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் எல்லாம் தடை பண்ணணும், அதுக்கு பதில் வந்து மஞ்சள் பையை பயன்படுத்தணும்னு சொல்லி இப்போ சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் மஞ்சள் பையை பயன்படுத்துகிறோம். யாருன்னா பப்ளிக் வந்து எந்த பொருள் வாங்கினாலும் நாங்கள் பிளாஸ்டிக் மூலமாக கொடுக்குறது கிடையாது. ஏன்னா அரசை நாங்கள் மதிக்கணுன்ற எண்ணத்தில் வந்து நாங்கள் இதை செய்திருக்கிறோம். மேலும் வந்து இந்த பிளாஸ்டிக்கால் வந்து நிறைய வந்து என்னென்னா ஒரு ஆபத்து. கழிவுநீர் கால்வாயில் வந்து அதை போட்டுடுறாங்க, அது பார்த்தீங்கன்னா அடைச்சிக்குது. அதனால் அப்புறமா கழிவுநீர் கால்வாயை வந்து ஜனங்க எடுக்கலைன்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளாக பார்த்து மக்களாக பார்த்து திருந்தால் தான் திருந்துற மாதிரி, வேறு எதுவுமே கிடையாது. மக்கள் குரல் பகுதியில் வாணியம்பாடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.